பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மஸலுஹு கமஸலில்லதி ஸ்தௌகத நாரா. முனாஃபிக்குகளுக்கு உதாரணம் நெருப்பு மூட்டக்கூடிய ஒருவரை போல என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முனாஃபிக்குகளுக்கு உதாரணத்தை அல்லாஹ் கூறினான். இப்போதற்கு முன்னால் இதை பற்றி சில விளக்கங்களை சொல்லப்பட்டது. இப்போ இந்த ஆயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அரபியில் அல்லதி என்ற ஒரு வார்த்தை என்றிருக்கிறது. இது ஒருமையான ஒரு வார்த்தை. முனாஃபிக்குகள் என்பவர்கள் ஒரு கூட்டத்தினர்கள். ஒரு கூட்டத்திற்கு ஒருமையான வார்த்தையை பயன்படுத்துவது அப்படிங்கிறது அது சரியாகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தால், குர்ஆனில் இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்கின்றது. அல்லாஹ்வுக்கு நபி குர்ஆனில் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் பேசுவான், ரஅய்தஹும் யன்துரூன இலைக ததூரு அய்யுனுஹும். அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அயனே அவர்களை இதன் பார்வைகள் யன்துரூன இலைக உங்களின் பக்கமாக அவர்கள் பார்ப்பார்கள், ததூரு அய்யுனுஹும் அவர்களுடைய கண்களை ஊட்டி ஊட்டி பார்ப்பார்கள். எப்படியாக ஒரு சக்கராத்தியை கூடியவன் பார்ப்பானோ அந்த மாதிரியே, அல்லது யுகுஷா அலைஹி மினல் மவுத், மவுத்தில் இருக்கக்கூடிய சக்கராத்தில் இருக்கிறவன் எப்படி பார்ப்பானோ அந்த மாதிரி அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆயத்தில் பார்த்தீங்கன்னா ஒருமையாகத்தான் அல்லாஹ் தஆலா அல்லாஹ் கூறிய இருக்கிறான். பன்மைக்கு அல்லாஹ் ஒருமையை பயன்படுத்தி இருக்கிறான். அதே போல குர்ஆனில் இன்னொரு ஆயத்தை அறிந்தார், மா ஹலிகுக்கும் வலா பாசுக்கும் இல்லா கனப்சி வாஹிதா. உடலை படைப்பதும் உடலை எழுப்புவதும், மௌத்துக்கு அப்புறம் அல்லாஹ் எழுப்புவானே அந்த எழுப்புவதும் இல்லா கனப்சி வாஹிதா, இது ஒரே ஒரு மனிதனை எழுப்புவதை போலத்தான், படைப்பதை போலத்தான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா கூறுது. இதுலேயும் ஒருமையான வார்த்தை பன்மையான ஆளுகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குர்ஆனில் இன்னொரு உதாரணம், மூணாவது ஒரு உதாரணம், தௌராத்தை யார் கற்றுக்கொண்டு அமல்கள் செய்யாமல் தங்களுடைய கொள்கையும் அதற்கு மாற்றமாக வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உதாரணம் சொல்லுகிறான். கமஸலில் ஹிமார் யஹ்மிலு அஸ்பாரா, புத்தகங்களை சுமந்த கழுதையை போன்றவர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் படிச்சிருக்கானே, ஆனால் நம்பிக்கையும் இல்லை அமரும் இல்லை. அப்புறம் படித்து என்ன பிரயோஜனம்? புத்தகத்தை சுமக்கக்கூடிய கழுதையை போலத்தான். புத்தகத்தை சுமக்குது அப்படிங்கிறதுக்காக கழுதை என்ன படித்த கழுதையாக ஆயிருமா? அது ஆகாது. டாக்டர் படிக்கிற அந்த புத்தகங்களை கழுதை சுமன் டாக்டர் ஆகிருமா? அது இன்ஜினியரிங் புக்கை சுமந்துச்சுன்னு சொன்னால் இன்ஜினியர் ஆகிருமா கழுதை? ஆகாது. அது கழுதை தான். கமஸலில் இதுலையும் பாருங்கள், பன்மையான விஷயத்தை அல்லாஹ் ஒருமையான வார்த்தையை வைத்துத்தான் அல்லாஹ் பேசுகிறார். இது மாதிரி குர்ஆனில் பல ஆயத்துக்கள் இருக்கிறது. ஸோ அதே அடிப்படையிலே தான் மஸலுஹு கமஸலில்லதி ஸ்தௌகத நாரா, இந்த ஆயத்திலேயும் முனாஃபிக்குகளுடைய ஒரு கூட்டத்தை அல்லாஹ் ஒரு மனிதனுடைய உதாரணத்தை வைத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஒரு மனிதன் நெருப்பு ஊட்டுகிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறானே, சரி இதேதான் இப்படி தான் அல்லாஹ் தஆலா. இது ஒருவரை குறிக்கக்கூடியது அல்ல, இது கண்மை. ஒரு கூட்டம், முனாஃபிக்குகளுடைய ஒரு கூட்டத்தையே இதை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். சில பேர் கூறுகிறார்கள் தக்தீருல் கலாம், அதாவது தக்தீருல் கலாம்னா உலமாக்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது இதில் இருக்கக்கூடிய வார்த்தை மஸலுஹும் கமஸலில்லதி ஸ்தௌகத நாரா, இது அசலில் எப்படி இருக்கும் அப்படின்னா, மஸலு பிஸ்ஸத்திஹி கமஸலி பிஸ்ஸத்தில்லதி ஸ்தௌகத நாரா, இந்த மாதிரி இருக்கும். அதாவது இவர்களுடைய வரலாற்றுக்கு இவர்களுடைய சம்பவங்களுக்கு உதாரணம் எப்படி அப்படின்னா, நெருப்பு கூட்டக்கூடியவர்களினுடைய அந்த வாக்கியாக்களை போல, சம்பவங்களை போல அப்படின்ட்டு சில பேர் கூறுகிறார்கள். சில உலமாக்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நெருப்பு மூட்டக்கூடியவன் என்னவோ ஒருவன்தான், ஆனால் அதனால் பலனடையக்கூடியவர்கள் ஒரு கூட்டத்தினர்கள் பலனடைவார்கள். ஸோ அதுதான் சில பேர் கூறுகிறார்கள் அல்லது என்பது ஒருமைதான், ஆனால்
இந்த இடத்துல அல்லது என்ற அந்த ஒருமையான வார்த்தை அல்லதீன என்ற அந்த பன்மையான வார்த்தைக்கு பகரமாக பயன்படும். இது தமிழ்லையே இருக்குது, எல்லா மொழிகள்லையும் இருக்குது. சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பன்மைக்கு ஒருமையையும் ஒருமைக்கு பன்மையான வார்த்தையையும் அது பயன்படுத்துவது உண்டு. சேம் அதே தான். அதனால் ஆயத்தில் ஒன்றும் நம்ம குறைகள் சொல்லிவிட முடியாது. அல்லாஹ்வினுடைய திருவசனம் இல்லையா இது? இதே மாதிரி கவிஞர்களுடைய கவிதைகளிலேயும் உதாரணம் இருக்கின்றது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது ஒருமையான வார்த்தைக்கு பின்னால் இந்த ஆயத்தில் பார்த்தீங்கன்னா பன்மையான வார்த்தையும் அல்லாஹ் தஆலா பயன்படுத்தி இருக்கிறார். மசலுரும் கமசலின் நதி ஸ்தௌபத நாரா அப்படிங்கிறது ஒருமையாக இருந்தாலும் அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை ஃபலம்மா அதாது மா ஹவுலஹுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தஹபல்லாஹு பிநூரிஹிம், அது பன்மை. வதரகஹு பன்மை, லா யர்ஜிஊன் பன்மை. ஸோ இதெல்லாம் பன்மையாக இருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக விளங்காமல் ஒன்றும் போகாது. இதனால் கிராமர் சம்பந்தப்பட்ட விஷயம் குரானுடைய அழகே அதனுடைய கிராமர் தான். அரபியுடைய கிராமர் படித்தவங்களுக்கு அதெல்லாம் தெரியும். இதில் இருக்கக்கூடிய அற்புதமான விளக்கங்கள் எல்லாம் புரியும். அல்லாஹ் தஆலா இருக்கிறானே எவ்வளவு அருமையாக. அல்லாஹ் இலக்கணத்துக்கு உதாரணமே கிராமர் தான். இலக்கணத்துக்கு உதாரணமே குரான் தான். இலக்கணத்துக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லணும்னா குரானுடைய வசனங்களை வைத்து சொல்லலாம். அந்த மாதிரி குரானில் அல்லாஹ் தஆலா அவ்வளவு இலக்கணங்கள் அல்லாஹ் தஆலா இருக்கிறானே. என்ன சொல்ல வரான்னா, இந்த முனாஃபிக்குகளுக்கு உதாரணம் எப்படின்னா, நெருப்பு மூட்டக்கூடிய ஒருவனை போல. அவன் நெருப்பு மூட்டினா உடனே சுற்றி முற்றிலும் வெளிச்சமாயிருது. அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன சொல்கிறான், தஹபல்லாஹு பிநூரிஹி, அல்லாஹ் தஆலா அவர்களுடைய அந்த ஒளியை அல்லாஹ் பறித்து கொண்டான், அது அணைந்து போச்சு. அப்படின்னா இப்போ அந்த ஒளியினால் என்ன லாபம் அடைய வேண்டுமோ அந்த லாபம் இல்லாமல் போச்சு. நெருப்பு அணைஞ்சு போச்சு. நெருப்பு அணைந்துவிட்டால் புகை வரும், இருள் சூழ்ந்து கொள்ளும். அதே மாதிரி தான் இவர்களுக்குள்ளார நிஃபாஸ் என்ற நயவஞ்சகத்தனம் வந்ததோ, எப்போ ஈமான் இவர்களை இட்டு சென்றதோ அவர்களுக்கு நஷ்டங்கள் உருவாக ஆரம்பித்தது. சந்தேகங்கள் உருவானது, குஃப்ரு உருவானது, நயவஞ்சகத்தனம் உருவானது. அவ்வளோதான். யாருக்கிட்டையும் போய் நேரான பாதையை இவர்களால் கேட்கவும் முடியாது, இவர்களால் பார்க்கவும் முடியாது, இவர்களால் அதை பற்றி தாதார கேட்கவும் முடியாது, பார்க்கவும் முடியாது, யார்கிட்டையும் போய் விசாரிக்கவும் முடியாது. ஸோ இப்போ எப்படி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை தான் சொல்லி காட்டுகிறான். லா யர்ஜிஊன், திரும்ப முடியாது ஹிதாயத்தின் பக்கமாக. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, பாசிபிளே கிடையாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கூறுகிறான். முஃபஸ்ஸிரீன்களுடைய பல கருத்துக்கள் இருக்கிறது இந்த ஆயத்துக்கு. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னும் சில சஹாபா பெருமக்களை கூறுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வராவுக்கு வந்ததற்கு பிறகு சில பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் முனாஃபிக்குகளாக பிறகு மாறிட்டாங்க. அவங்களுக்கு உதாரணம் தான் இந்த உதாரணம். ஒருவன் இருளில் இருக்கிறான், நெருப்பு பற்ற வைக்கிறான், வெளிச்சம் வருகிறது. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாம் அவனுக்கு தெரியுது. பாதைகள் தெரிகின்றது, பாதையில் என்ன கிடக்குது அப்படிங்கிறதும் தெரிகின்றது. திடீரென்று அந்த நெருப்பு அணைந்து விட்டது அப்படின்னு சொன்னால், வெளிச்சம் போய்விட்டது அப்படின்னு சொன்னால், இப்போ அக்கம் பக்கத்தில் என்ன இருக்குன்னு தெரியாது, பாதை எங்கே இருக்கும்னு தெரியாது, அந்த பாதை பணியிலே என்ன கிடக்கிறது என்றும் தெரியாது. இதே மாதிரி தான் இந்த முனாஃபிக்குகள் ஷிர்க் என்ற குஃப்ரு என்ற இருளிலே போய் சேர்ந்து விட்டார்கள். ஏற்கனவே ஆல்ரெடி ஷிர்க் குஃப்ருடைய இருளிலே இருந்தார்கள். பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நன்மை தீமை ஹலால் ஹராம் எல்லாமே பார்க்க ஆரம்பித்தாங்க. ஆனால் மறுபடியும் எப்போ அவர்கள் நயவஞ்சகத்தனத்தினால் அவர்கள் காசுர்களாக ஆகிவிட்டார்களோ, அதுக்கப்புறம் ஹராமும் இல்லை, ஹலாலும் இல்லை, நல்லதும் இல்லை, கெட்டதும் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படியே வாழ வேண்டியது. நயவஞ்சகத்தனமான வாழ்க்கை என்பது இதுதான் அப்படின்னு ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ், இப்னு மஸ்ஊத்,
இன்னும் சில சஹாபா பெருமக்கள் ரிதுவானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன் இந்த ஆயத்துக்கு விளக்கம் அளிக்கிறார்கள். இன்னும் சில விளக்கங்களும் சொன்னோம், நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். مع الله بحمده سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك.